இந்த மாதிரி செம்பருத்தி கலெக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கலர்ஸில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வாங்கி வச்சா வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவலைப்படுவீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஹைப்ரிட் செம்பருத்தியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா மாவு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு வீடியோட லாஸ்ட்டில் சொல்யூஷன் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான பாட்டிங் மிக்ஸ். ஸோ நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெட் சாயில் ப்ளஸ் வெர்மி கம்போஸ்ட் கம்பல்சரி இருக்கணுங்க. ஸோ முடிஞ்சால் கோகோபித் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேவையில்லை. இது ரெண்டே இதுக்கு வந்து சூப்பராக க்ரோத் ஆகிறதுக்கு இருக்கும். ஏன் வெர்மி கம்போஸ்ட் சஜெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சாயில் கொஞ்சம் லூசனிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாத மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேஜர் நியூட்ரியன்ஸ் ரெண்டுமே இருக்கிறதுனால பிளான்ட் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது இல்லாத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஸோ ஒரு 2 months ஒன்ஸ் வெர்மி கம்போஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதுங்க. ஸோ இப்போ மாவு பூச்சிக்கு வரலாங்களா. ஸோ மாவு பூச்சி வந்ததுன்னா நமக்கு வந்து அதில் இருக்க அந்த சின்ன பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இலைக்கு அடியில் உட்காந்துருக்கும். ஸோ அது சக் பண்ணி ஸோ பிளான்ட்டோட நியூட்ரிஷன், அதாவது பிளான்ட்டை துளிருக்கு தேவைப்படும் இல்லைங்களா, துளிர் வரதுக்கு பூ வரதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அது சக் பண்ணி எடுத்துக்கும். அதனால பிளான்ட்டோட க்ரோத் இருக்கவே இருக்காது, அப்படியே ஸ்டாப் ஆகி ஹோல்ட் ஆகி நிச்சிருங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வரும்போதே ஒரு கொஞ்சமாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ண கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 15 days ஒன்ஸ் ரெகுலராக நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. நிறைய வந்துருச்சு, நான் செடியை கண்டுக்கவே இல்லை, செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான்ட்டு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1.5 feet விட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நியூ ஷூட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணதே செடியிலேருந்து ரொம்ப தூரமாக கொண்டு போய் போட்டுருங்க.